வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஓசிடி, அதன் ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய செக்கிங் கம்பல்சன்ஸ் டிஸார்டர் என்பதை பற்றி பார்ப்போம். செக்கிங் கம்பல்சன் டிஸார்டர் அதாவது எதை ஒன்றையும் கட்டாயம் சரிபார்க்கும் கோளாறு என்று நாம் தமிழில் அழைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த செக்கிங் கம்பல்சன்ஸ் டிஸார்டர் ஓசிடியில் என்னென்னு கொஞ்சம் புரியும்படி பார்த்தோம்னா, அதிகப்படியான சோதனைகள், இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு தாங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் அதிகப்படியான சோதனைகள் செய்வார்கள். குறிப்பாக பூட்டுக்கள் பூட்டிவிட்டு அது சரியாக பூட்டிட்டோமா அல்லது பூட்டலையா என்று மீண்டும் மீண்டும் செக் பண்ணி பூட்டை இழுத்து பார்த்து இப்படி பண்ணுவாங்க. மேலும் சில உபகரணங்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் இது போல் பண்ணுவாங்க. சுவிட்சுகள் போட்டாச்சா, கேஸில் விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா இல்லையா, இப்படி என்று மீண்டும் மீண்டும் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் சரிபார்த்து கொண்டே இருப்பார்கள். மேலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஊடுருவும் எண்ணங்கள், பாதுகாப்பு அல்லது தீங்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்று சொல்லி முன்னெச்சரிக்கை நடத்தியாக தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது இந்த பதட்டமான அல்லது அச்சங்கள், தங்களுக்கு சந்தேகங்கள் நிவர்த்தியாகும் வரை சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதில் மீண்டும் மீண்டும் செய்தல் என்பது அவர்களுடைய காணப்படக்கூடிய முக்கிய குறியாக இருக்கும். பல முறை சரிபார்த்தல் என்ற விஷயங்கள் அவர்கள் எல்லா செயல்களிலையுமே செய்வாங்க. மன நிர்பந்தங்கள், அதாவது அவர்கள் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தும் பணியை அடிக்கடி செய்வாங்க. அப்படி அவங்க செய்யாமல் இருந்தால் கூட அமைதியாக இருந்துக்கிட்டு அது போன்ற செயல்களை மன ரீதியாக ஒத்திகை பார்த்து கொண்டே இருப்பாங்க. கவலை மற்றும் துயரம், இந்த மாதிரி அவங்களால சரிபார்க்க முடியாத ஒரு சூழல் வரும்போது மனப்பதட்டம் அதிகமாகி மன உளைச்சலுக்கும் மன பாதிப்புக்கும் உள்ளாகிறாங்க. இது ஒரு ஓசிடியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினாகும். இது போன்ற பிரச்சனைகளை மலர் மருந்துகள் மூலம் மிக எளிதாக நாம் சரி பண்ணிட முடியும். தனி நபர் ஒருவரின் மனநல பிரச்சனை, எதனால் அவருக்கு இது போன்ற ஓசிடி பிரச்சனை உருவானது, அவரிடம் காணப்படக்கூடிய செயல்கள் என்ன, எதிர்மறை மனநிலைகள் என்ன என்பதை தெளிவாக நாம் ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மருந்துகள் கொடுக்கும்போது இந்த நபர் மிக விரைவிலேயே ஓசிடி பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நல்ல இயற்கையாக எல்லாரையும் போன்று செயல்படக்கூடியவராக இருப்பார். இந்த ஓசிடி டிராப்ஸ் வேண்டுமென்றாலும் அல்லது தனிப்பட்ட ஆலோசனை வேண்டுமென்றால் 7598391679 அல்லது 9123522669 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் பயன் அடையலாம். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.